புணர்ச்சி பிரிவென்றிவையாய் உன்னமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் இளனாய் பின்ன மாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் கண்ணனின் அருளோ கண்டுகொண் மின்கள் கைத்தவமே. மார்க்கண்டேய முனிவர் இத்தலத்தில் பூமி தேவி தம் மகளாகவும் பெருமாள் தம் மருமகனாகவும் வரவேண்டும் என தவம் புரிந்தார். பூமி தேவி இங்குள்ள செண்பக வனத்தில் குழந்தையாக தோன்ற மார்க்கண்டேயர் எடுத்து வளர்த்து வந்தார். பெருமாள் முதியவர் கோலத்தில் முனிவரை அணுகி தமக்கு பெண் கொடுக்குமாறு கேட்டார். மார்க்கண்டேயர் கவலை அடைந்தவராய், நீரோ முதியவர், என் மகளோ சின்னஞ்சிறியவள், சமைக்கவும் தெரியாது, உணவில் உப்பு சேர்க்கவும் அறியாள் என்றார். முதியவராக வந்த பெருமாள், உன் மகள் சமைக்கும் உப்பில்லாத உணவே எனக்கு உகந்தது, இவளை மணக்காமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன் என்றார். முதியவராக வந்திருப்பவர் திருமாலே என்பதை உணர்ந்த முனிவர் சங்கு சக்கரதாரியாக பெருமாள் காட்சியளித்து முனிவர் மகள் வசுந்தரையை மணந்தார். இத்தலத்தில் இன்றும் உப்பில்லாத உணவே கடவுளுக்கு படைக்கப்படுகின்றது. இறைவனும் உப்பிலியப்பன் என்று அழைக்கப்படுகின்றார். பெருமாள் திருநாமம் ஒப்பிலியப்பன், உப்பிலியப்பன். திருநிலை கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் பெயர் பூமி தேவி. வசுந்தரை. விமானம் விஷ்ணு விமானம், சுத்தானந்த விமானம். தீர்த்தம் சார்ங்க தீர்த்தம். ஆகமம் வைகானசம். காட்சியை கண்டவர்கள் காவிரி, மார்க்கண்டேயர், கருடாழ்வார், தர்மதேவதை.